வணக்கம். அனைவருக்கும் என் இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை அச்சாரமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அருமை நண்பர் அமீர் இங்கு உரையாற்றினார். ஓர் இயக்குனரை போல அல்ல, ஓர் ஆய்வாளனாக, மண்ணின் பற்றாளனாக, இன அறிவு உள்ளவராக, சமூக அக்கறை மிக்கவராக, கலையின் கோட்பாடு தெரிந்தவராக அவர் இங்கு உரையாற்றியதை நான் என் செவியெல்லாம் கண்ணாக கவனித்துக் கொண்டே இருந்தேன். இப்படிப்பட்ட இயக்குனர்கள் தங்கள் லட்சியங்களை மாற்றிக்கொள்ளாமல் தொடர்ந்து தமிழுக்கு கிடைத்தால் தமிழ் திரைக்கலையை இந்திய அளவுக்கு விரிவு செய்யவும், இந்திய திரைக்கலையை உலக அளவுக்கு செறிவு செய்யவும் இயலும் என்ற நம்பிக்கையை அமீரின் வார்த்தைகளில் நான் பெற்றேன். இந்த சந்தானத்தேவன் என்ற கதையை அவர் என்னிடம் விளக்கினார். ஒரு 40 நிமிடங்கள் அந்த கதையை நான் செவியுற்றேன். இயக்குனர்கள் கதை சொல்ல வந்தால் அவர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள் ஒன்று உண்டு. எந்த நல்ல கதையும் 10 நிமிடங்களுக்கு மேல் சொல்லப்படக்கூடாது. 10 நிமிடங்களில் சொல்லப்படுகிற ஒரு கதையைத்தான் நீங்கள் 2 மணி நேரம் காட்சி படிவம் செய்கிறீர்கள். 10 நிமிடங்கள் போதும் ஒரு கதை சொல்ல என்று இயக்குனர்களுக்கு சொல்லுவேன். அவர்களும் அதை ஒப்புக்கொண்டு அந்த எல்லைக்குள் தங்கள் கதையை நிறைவு செய்வார்கள். அமீரால் 10 நிமிடத்திற்குள் அந்த கதையை அடக்க முடியவில்லை. காரணம், அது வெறும் கதை அல்ல, ஒரு வாழ்வியல் வட்டம். ஒட்டுமொத்த ஒரு வாழ்க்கை அதில் பூரணம் கொண்டிருக்கிறது. அந்த பூரணத்தை 10 நிமிடங்களுக்குள் அவரால் பந்தி வைக்க முடியாது என்று தெரிந்து, உங்கள் போக்கில் செல்லுங்கள், நிற்கும் போது நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். 40 நிமிடங்கள் அந்த கதையை சொன்னார். அவர் சொன்ன தொனி, அந்த சொற்கள், வாக்கிய அமைதி எல்லாம் இன்னும் என் செவிகளில் ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த கதையில் யார் கதாநாயகன் என்று கேட்டேன். ஆர்யா என்று சொன்னார். ஆர்யாவுக்கு சொல்லுங்கள், அவருடைய வாழ்நாளில் அவர் நடிப்புக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பு என்று இந்த படத்தை சொல்லுங்கள் என்று சொன்னேன். சில பேருக்குத்தான் சில விஷயங்கள் வாய்க்கும். சில வாய்ப்புகளுக்காக வாழ்க்கை காத்திருக்கும். வாழ்க்கைக்காக சில மனிதர்கள் காத்திருப்பார்கள். கலீல் ஜிப்ரான் என்று ஒரு கவிஞன் இருந்தான். புரோக்கன் விங்ஸ் என்று ஒரு கவிதை காவியம் படைத்தான். அதில் அவன் சொல்லுவான், 18வது வயதில் செல்மா கராமி என்ற காதலியை அவன் சந்திப்பான். அந்த செல்வா கராமி பனியால் செதுக்கப்பட்ட ஒரு சிலை, பூமியில் தெரித்து விழுந்த ஒரு சொர்க்க துண்டு, கருணையுடைய வடிவம், காதலின் பிம்பம், அழகின் உச்சம். அவளை சந்தித்த போதே அவள் மீது அவனுக்கு காதல் வந்து விட்டது. அப்போது அவன் சொல்வான், நான் 21 வயது, உனக்கு 18 வயது. இந்த 21 வசந்தங்களையும் 21 கோடைகளையும் நான் தாண்டி வந்தது பெண்ணே, உன்னை சந்திக்கத்தானா என்று கேட்டு முடிப்பான். ஆர்யா இத்தனை படங்களையும், இத்தனை அனுபவங்களையும், இத்தனை பாத்திரங்களையும், இத்தனை தடைகளையும் தாண்டி வந்தது சந்தனத்தேவனில் நடிக்கத்தானா என்று அவர் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். நடிப்பதற்கு எல்லோருக்குமே வாய்ப்பு வந்து விடாது. அந்த வந்த வாய்ப்பை அவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.
எண்ணி சில நிமிடங்கள் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இது ஒரு பெரிய சொற்பொழிவு மேடையாக மாற்றிவிடக் கூடாது என்ற சட்டமும் நியாயமும் நாகரிகமும் எனக்கு இருப்பதாக நான் நம்புகிறேன். அதனால் சில செய்திகள் சொல்லியாக வேண்டும். இந்த கதையில் எனக்கு பிடித்த ஒரு கூறு உண்டு. இதில் 2-3 கதைகள் சொல்லப்படுகின்றன. ஒரு வாழ்க்கை முழுக்க சொல்லப்படுகிறது. ஆனால் அதன் மையம், குவி மையம் ஒன்றாகவே இருக்கிறது. குவி மையத்தில் சிதறல் இல்லை. ஒரு நல்ல கலை விமர்சகன் ஒரு கலையின் குவி மையம் எது என்பதிலும், அந்த குவி மையம் சிதறாமல் இருக்கிறதா என்பதிலும், சிதறடிக்கப்படாமல் சொல்லப்படுகிறதா என்பதிலும் கவனம் காட்டுவான். ஒரு மலையின் அழகு எதில் இருக்கிறது என்று என் 3ஆம் உலகப் போரில் நாயகி கேட்பாள். நாயகன் தடுமாறுவான். கடைசியில் நாயகி சொல்வாள், ஒரு மலையின் ஒழுங்கு அதன் ஒழுங்கற்ற ஒழுங்கில் இருக்கிறது என்று சொல்லுவாள். அதுதான் மலையின் அழகு. ஒரே மாதிரி இருந்தால் அது கான்கிரீட் பில்டிங், ஒரே மாதிரி இருந்தால் அது செய்யப்பட்டது. செய்யப்பட்டதெல்லாம் ஒழுங்காக இருக்கும், படைக்கப்பட்டதெல்லாம் ஒழுங்கற்று இருக்கும். மலை படைக்கப்பட்டது, அதன் ஒழுங்கற்ற ஒழுங்குதான் அதனுடைய அழகு என்று சொல்வாள். ஒரு பறவையின் வெற்றி இதில் இருக்கிறது என்று கேட்பார். பறவையின் வெற்றி பறப்பதில் இல்லை, விரைந்து பறப்பதில் இல்லை, பறந்து கொண்டே பாடுவதில் இல்லை, குறிப்பிட்ட இலக்கை குறிப்பிட்ட நேரத்தில் தொடுவது இல்லை. திரு நீயே சொல், பறவையின் வெற்றி இதில் இருக்கிறது. மொத்த வானத்தையும் மறக்கடித்து விட்டு ஒரு பறவை தன்னை மட்டும் கவனிக்க செய்யும் தந்திரத்தில் இருக்கிறது பறவையின் வெற்றி என்று 3ஆம் உலகப் போரில் அந்த நாயகன் சொல்வார். திரைக்கதையின் வெற்றி இதில் இருக்கிறது தெரியுமா? ஒரு சினிமாவின் வெற்றி திரைக்கதையில் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் நியாயப்படுத்துவதும், எந்த ஒரு விஷயத்தையும் அநியாயப்படுத்துவதும் திரைக்கதைதான். மிக மிக மோசமான ஒரு உள்ளடக்கத்தை மிக மிக நல்ல திரைக்கதை நியாயப்படுத்திவிடும். மிக மிக நல்ல மூலக்கதையை மிக மிக மோசமான ஒரு திரைக்கதை சிதைத்து விட முடியும். ஆனால் அமீர் சொன்ன குவி மையமும் திரைக்கதையும் சந்தனத்தேவனை மேம்படுத்துகிற அளவில் இருக்கிறது என்று நம்புகிறேன். அமீர் சொன்னார், நான் தடுமாறிவிட்டேன், எனக்கான அடையாளத்தை இழந்து விட்டேன், இனி நான் சரியாக இருப்பேன் என்று அவர் ஒப்புதல் வாக்கு மூலம் இங்கு சொன்னார். அமீர், உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன். இனி எத்தனை படங்கள் எடுத்தாலும் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள், நல்ல தளத்தில் பயணம் செய்வீர்கள். எத்தனை படங்கள் எடுத்தாலும் பருத்தி வீரன் என்ற முதல் படம் இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பிறகு கூட அமீர் என்ற கலைஞனின் அடையாளம் சொல்லும் படமாக இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. பாரதி ராஜாவுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் மிச்சமுள்ள கிராமத்தின் சந்து பொந்துகளை எவன் சொல்ல போகிறான் என்று நான் கர்வத்தோடு தெரிந்த நாட்களெல்லாம் உண்டு. அதன் பிறகு பார்த்தால் ஆச்சரியம். அதற்கு பிறகு வந்த இயக்குனர்கள், பாரதி ராஜாவை பார்த்து வந்தவர்கள், பாரதி ராஜா படம் எடுத்த பொழுது பள்ளியில் படித்தவர்கள், பாரதி ராஜாவின் படத்தை பார்த்து வளர்ந்தவர்கள், அப்போது கிராமத்து வாழ்க்கையில் தங்களை இழைத்துக் கொண்டவர்கள் திரும்ப வந்து பாரதி ராஜா மிச்சம் வைத்த கிராமத்தை, பாரதி ராஜா இன்னும் பார்ப்பதற்கு விட்டு வைத்த கிராமத்தை மிக அழகாகவும் தெளிவாகவும் சொன்னார்கள் என்கிற போது கலை ஓய்ந்து விடுவதில்லை. எத்தனை பேர் சுவாசித்த பிறகும் காற்று மிச்சம் இருப்பது போல, எத்தனை பூக்கள் மலர்ந்த பிறகும் கூட சூரியனும் நிலவும் மிச்சம் இருப்பது போல, எத்தனை ஆயிரம் மனிதர்கள் வந்து போன பிறகும் கூட பூமி மிச்சம் இருப்பது போல, எத்தனை ஆயிரம் பேர் கலை படைத்த பிறகும் வாழ்க்கை மிச்சம் இருக்கிறது, கலை மிச்சம் இருக்கிறது. அமீர் அந்த வரிசையில் சேர்ந்திருக்கிறார். இனி அவர் கொண்டிருக்கிற லட்சியம் தொலைநோக்கு பார்வையோடு செல்லும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த படத்தில்
ஜல்லிக்கட்டு என்று சொல்லப்படுகிற இந்த வீர விளையாட்டு மையப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை பற்றி பேசுவதற்கு இந்த மேடை உகந்ததா இருக்குமா என்று நான் தயங்கிக் கொண்டிருந்தேன். என்னுடைய வாய்ப்பை நான் பிறழ பயன்படுத்துவது, ஒரு மனிதனின் சந்திப்பை பிறழ்ச்சியாக பயன்படுத்துவது, ஒரு பெண்ணை சந்திக்கிற போது அவள் கண்ணியம் கடந்து உரையாடுவது, ஒரு மேடையில் தன் எல்லையை தாண்டி நகர்ந்து பேசுவது என்பதெல்லாம் ஒரு பக்குவப்பட்டவனின் அடையாளங்கள் அல்ல என்று நம்பக்கூடியவர்களில் நானும் ஒருவர். ஆனால் அமீர் இதை பற்றி வைரமுத்து விரிவாக பேசுவார் என்று சொன்னதனால், எனக்கு அவர் அனுமதி தந்ததனால், அந்த அனுமதியின் அலைகள் இந்த சபையில் பரவி இருப்பதனால், அதை பற்றி வைரமுத்து ஏதாவது சொல்ல வேண்டுமே என்று உங்கள் இருதயத்தின் ஓரத்தில் ஒரு துடிப்பு கேட்பதனால், உங்கள் கண்களில் அதற்கான ஆர்வத்தின் அலைகள் அடிப்பதை நான் பார்ப்பதனால் நான் அதை பற்றியும் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஜல்லிக்கட்டு அது தமிழ் வார்த்தை அல்ல. மாடு பிடித்தல் அது வட்டார வழக்கு. இலக்கிய சொல் இதற்கு ஒரு சொல், ஏறு தழுவுதல். உச்ச நீதிமன்றத்தை பணிவோடு கேட்கிறேன், மத்திய அரசை நான் பணிவோடு கேட்கிறேன், தமிழர்கள் அல்லாத மாற்று கலாச்சாரவாதிகளையும் இந்த ஏறு தழுவுதலை எதிர்க்கிற கூட்டத்தையும் பார்த்து நான் ஒன்று கேட்கிறேன். எங்கள் தமிழர்கள் சொல்லில் பண்பாடு வைத்திருக்கிறார்கள். ஏறு தழுவுதல், தழுவுதல் என்றால் காயப்படுத்துதல் என்று அர்த்தமாகுமா? தழுவுதல் என்றால் வதை என்ற துன்பம் வருமா? தழுவுதல் என்றால் ரணம் நேருமா? தழுவுதல் என்றால் ஓர் உயிருக்கு விரோதமான காரியம் என்று ஒப்புக்கொள்ளப்படுமா? தாய் குழந்தையை தழுவுகிறாள், காயப்படுத்துவதற்கா? காதலன் காதலியை தழுவுகிறான், வன்முறை செய்வதற்கா? மலையின் மீது முகில் தழுவுகிறது, மலையை நொறுக்குவதற்கா? மாட்டின் மீது தமிழன் தாவி தழுவுகிறான், ஏறு தழுவுகிறான், ஏறி தழுவுகிறான், மாட்டை காயப்படுத்துவதற்கா? இந்த வாதத்தை உயர்ந்த வழக்கறிஞர்கள் உச்ச நீதிமன்றத்தில் வைத்திருக்கிறார்களா? அறிவார்ந்த வழக்கறிஞர்கள் இந்த வாதத்தை முன்வைத்திருந்தால், அந்த நீதிபதிகள் புரிந்து கொண்டால், அவசர சட்டமே தேவையில்லையே, இன்றே தீர்ப்பு வழங்கலாமே. இதைத்தானே தமிழகம் எதிர்பார்க்கிறது. இன்னொன்று சொல்லுகிறேன், பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள உறவை, மனிதர்களுக்குமான உறவை அமீர் இங்கே பட்டியலிட்டு காட்டினார். உங்களுக்கு இன்னொரு வரலாறு சொல்லுகிறேன். ஏறு தழுவுதல் குற்றம் என்றால் சிவபெருமான என்ன செய்வீர்கள்? அங்கே ஒருவர் மட்டும் வரலாற்று புன்னகை புரிகிறார். அவருக்கு மட்டும் புரிகிறது வைரமுத்து விவகாரமாக பேசுகிறானே என்று. 4 யுகங்களை தாண்டி மனிதன் வந்திருக்கிறார். ஒன்று வேட்டை யுகம், இன்னொன்று வேளாண்மை யுகம், 3வது தொழில் யுகம், 4வது கல்வி யுகம், இந்த தொழில்நுட்ப யுகம். இந்த 4வது யுகத்திலும் கூட இன்னும் அழிந்து போகாத எச்சங்களை உடைய யுகம் வேளாண்மை யுகம். வேளாண்மை தோன்றி வெறும் 10,000 ஆண்டுகள் தான் ஆயின. 10,000 ஆண்டுகள், 10,000 ஆண்டுகள் என்பது கால பெருங்கடலில் ஒரு 10 துளிகள், அவ்வளவுதான். இந்த 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதன் வேட்டையாடி கொண்டிருந்தான். வேட்டையாடுகிற வரைக்கும் அவனுக்கு நிலம் சொந்தமில்லை. வேட்டையாடுகிற வரைக்கும் அவனுக்கு குடியிருப்பு இல்லை. உணவை தேடி அவன் அலைந்தான். அது வேட்டை கலாச்சாரம். சலித்து போனான். வேட்டையில் அவனும் பலியானான்.
இடங்களை இழந்தான், நிலங்களை துறந்தான், இல்லம் இல்லாமல் அலைந்தான். ஆனால் உணவு கிடைக்கவில்லை. வேட்டையாடி தீர்த்த காடுகள் நிறைய வந்து விட்டன, விலங்குகள் வெளியேறிவிட்டன. ஒருவனுக்கு தோன்றியது ஒரு சிந்தனை, உணவை தேடி நாம் போவதற்கு பதிலாக நம்மை தேடி உணவு வந்தால் என்ன என்று ஒரு மனிதன் சிந்தித்தான். அந்த சிந்தனையின் விளைச்சல் தான் வேளாண்மை. நம்மை தேடி உணவு வர வேண்டும். அப்படி நம்மை தேடி உணவு வர வேண்டும் என்றால் நதிக்கரை ஓரம் வேண்டும். மனிதர்கள் மட்டும் அதற்கு பயன்பட மாட்டார்கள், விலங்குகளின் துணை வேண்டும். மாட்டை வசக்கி ஏறி பூட்டினார். சிவபெருமான் என்பவன் சிவன், கடவுள் என்பதெல்லாம் இந்து மதத்தின் நம்பிக்கைகள். ஆனால் மானிடவியல் வரலாற்றின்படி நான் உணர்ந்து கொண்ட விஷயம் ஒன்று உண்டு. எவன் ஒருவன் காட்டு மாட்டை வசக்கி தன் வசப்படுத்தி ஏரில் பூட்டி அதில் சவாரி செய்தானோ அவனுக்கு பெயர் சிவபெருமான் என்று மனித இனம், நம் தமிழ் இனம் வழங்கியது. அவன்தான் மாட்டை வசக்கி முதலில் ஏரில் பூட்டியவன், அதில் சவாரி செய்தவன். அதனால் அந்த மாட்டையே அவனுக்கு விடையேறிய பெருமானாக, அவனுக்கு அந்த மாட்டையே வாகனமாக தமிழ் இனம் வழங்கி அழகு பார்த்தது. ஈபிகோவின் சட்டத்தின்படி மாட்டை வசக்கி பூட்டியவன் சிவபெருமான் என்றால் எந்த விதியின் கீழ் சிவபெருமானை கைது செய்வீர்கள்? முடியாது. இது மனிதவியல் வரலாறு. இன்னொன்று, மாட்டில் மனிதன் காயமுறுகிறான், மனிதர்களால் மாடுகள் காயமுறுவதில்லை. ஒரு கேள்வி கேட்கிறேன், மிக முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு தமிழகமும் அறிவுலகமும் உச்சநீதிமன்றமும் பதில் சொல்ல வேண்டும். அவர்கள் சொல்கிறார்கள், மாடு காயமுறுகிறது. இல்லை, நாங்கள் மாட்டை காயப்படுத்துவதில்லை. ஜல்லிக்கட்டு காளைக்குத்தான் எங்கள் வீடுகளில் முதல் மரியாதை. உழவன் பட்டினி கிடப்பான், ஜல்லிக்கட்டு மாட்டை பட்டினி விட மாட்டான். உழைக்கும் பெண் இழைத்திருப்பாள், பருத்தி விதை ஆட்டாமல் மாட்டுக்கு போடாமல் தூங்க மாட்டாள். வீட்டு இளைஞர்கள் பட்டினி கிடப்பார்கள், மாட்டுக்கு சோளத்தட்டை அறுத்து போடாமல் தூங்க மாட்டான். தங்களை விட தங்கள் மாடு ஆரோக்கியமாக, தங்களை விட தங்கள் மாடு வலிமை உடையதாக, தங்களை விட தங்கள் மாடு பெருமை உடையதாக திகழ வேண்டும் என்றுதான் ஜல்லிக்கட்டு மாட்டை வளர்க்கிறவன் நினைக்கிறான். இல்லை என்றால் கேரளாவுக்கு அடிமாடுகள் போவது மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு காளைகளும் அடிமாடுகளாக போய் விடுகிற அபாயம் இருக்கிறது. மனிதனை காயப்படுத்தி விடுகிறது மாடு, மனிதர்கள் செத்து போகிறார்கள் என்று உச்ச நீதிமன்றமோ இதற்கு எதிர்ப்பாளர்களோ சொன்னால் அவர்களுக்கு வைரமுத்து என்ற விவசாய குடிமகன் சொல்லுகிறான், ஆள் சாகாத விளையாட்டு என்று ஏதாவது ஒன்று சொல். விபத்து இல்லாத வாழ்வு உண்டா? மாடு பிடித்து பிழைத்தவனும் உண்டு, கல் தடுக்கி செத்தவனும் உண்டு. பசும்பொன் தேவர் பெருமான் ஒரு முறை சொன்னார், பாம்பு கடித்து பிழைத்தவனும் உண்டு, செருப்பு கடித்து செத்தவனும் உண்டு. இப்போது கேட்கிற கேள்வி மிக முக்கியமான கேள்வி. கடந்த வாரம் தூத்துக்குடியில் ஒரு பள்ளி மாணவி, அவள் பெயர் மாரீஸ்வரி, குத்துச்சண்டைக்கு போனால். அந்த இளங்கொழுந்து, அந்த பெண்ணை பார்த்தாலே பரிதாபமாக இருந்தது. 12 முதல் 14 வயதுக்குள் தான் அந்த பெண்ணுக்கு வயது இருக்கும். இளம் கொழுந்து குத்துச்சண்டைக்கு போனாள். குத்துச்சண்டையில் வெற்றி பெற்று, இந்த பயிற்சி பெற்று தானும் குத்துச்சண்டை வீராங்கனை ஆகலாம் என்று போனாள். வெயிலில் அந்த பயிற்சி நடந்தது. குத்துச்சண்டை பயிற்சி பெற்றாள். பெற்ற பிறகு ஒரு ஓரமாய் போய் ஒதுங்கி நின்றாள். நெஞ்சு லேசாக வலிக்கிறது என்றாள். மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். சோதித்த மருத்துவர்கள்
பாதி வழியிலேயே இந்த இளஞ்சிறுமி இறந்து விட்டாள் என்று மருத்துவ அறிக்கை தந்தார்கள். நான் கேட்கிறேன், உலக குத்துச்சண்டையை ரத்து செய்து விடலாமா? கிரிக்கெட் பந்து பட்டு வீழ்ந்தவர் இல்லையா? நீச்சல் போட்டியில் செத்தவர் இல்லையா? ஒரு சமுதாயம் இறுகி கிடக்கிறது. இறுகி கிடக்கிற சமுதாயம் கொண்டாட்டங்களை உற்பத்தி செய்து கொள்கிறது. பொங்கல் ஒரு கொண்டாட்டம், திருமணம் ஒரு கொண்டாட்டம், காதுகுத்து ஒரு கொண்டாட்டம், பூப்பெய்து விழா ஒரு கொண்டாட்டம். கொண்டாட்டங்கள் இல்லை என்றால் மனிதர்கள் நீர்த்து போவார்கள். இந்த கொண்டாட்டங்களை உண்டாக்கியதே மனித கூட்டத்தை ஒன்று சேர்க்கத்தான். இந்த கொண்டாட்டங்கள் இருப்பதே மனித வாழ்வை ருசி சேர்க்கத்தான். எனவே இந்த கொண்டாட்டங்கள் தமிழர்களின் பரம்பரை அடையாளங்கள், எங்கள் மன எழுச்சிகள், எங்களை நாங்களே புதுப்பித்துக் கொள்ள, எங்கள் இருதயத்தை ஒட்டடையடித்துக் கொள்ள, எங்கள் கைகால்களை நாங்கள் உற்சாகமாக அசைத்துக் கொள்ள, எங்கள் உடம்பை நாங்களே சோதித்துக் கொள்ள. ஒரு விஷயம் சொல்றோமா? உங்க உடம்புக்கு டெஸ்ட் வச்சிருக்கிற நீங்க, உங்க உடம்புக்கு டெஸ்ட் ஒன்று உண்டு. நின்று கொண்டு உங்கள் குளிக்கிற போது உங்கள் எல்லா உறுப்பையும் உட்கார்ந்து கொள்ளாமல் நின்று கொண்டே தேய்க்கிற வரைக்கும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள். படுக்கையில் படுக்கிற பொழுது உங்களுக்கு வசப்பட்ட வசதியில் திரும்பி படுக்கிற வரைக்கும் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறது. மாடு பிடிக்கிற வரைக்கும் எங்கள் இளைஞன் ஆரோக்கியமாக இருக்கிறான். அவன் தன்னைத்தானே நான் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை பெறுகிறான். நான் திருமணம் செய்து கொள்ளலாம், நான் நிலம் வாங்கலாம், நான் உழலாம், நான் தனிவழி பயணப்படலாம், எந்த சுடுகாட்டையும் கடந்து போகலாம், எவன் எதிர்த்தாலும் யாரடா நீ என்று எதிர்த்து போராடலாம் என்ற உறுதியை பெறுகிறான். அந்த உறுதியின் மீது கை வைப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. இந்திய இறையாண்மை இதை அனுமதிக்க வேண்டும். உச்ச நீதிமன்றம் இதற்கு எதிரான தீர்ப்பு வழங்கினால் கூட தமிழர்கள் அதை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் என்ற உறுதியை நான் இந்த மன்றத்துக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். என் தம்பி யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு இசையமைத்திருக்கிறார். அவர் மாறிவிட்டார் என்று சொன்னார். மதம் மாறிவிட்டார் அதை சொல்லவில்லை. அது அவர் தனிப்பட்ட உரிமை. ஒவ்வொரு மதமும் ஒரு வாழ்க்கை முறை, அது அவர் உரிமை. மாறிவிட்டார் என்று அமீர் எதை சொன்னார் என்றால், முன்பெல்லாம் நாங்கள் தொலைபேசியில் அழைத்தால், காலையில் அழைத்தால் நாளைதான் எடுப்பார், இன்றைக்கு அப்போதே எடுக்கிறார் என்று அவர் சொன்னார். முந்தியெல்லாம் ஒரு வெட்டு தர்மதுரைக்கு நானும் ஒரு வேலை பார்த்தோம். ஸ்ரீராமசாமி கிட்ட வந்து சொன்னார், ரொம்ப கஷ்டமா இருக்கு யுவன்ட்ட டியூன் வர்றதுக்கு, என்ன பண்ண தெரியல, அவசரமா ஷூட்டிங் போனோம். நான் யுவனை அழைத்தேன். யுவன், உன் திறமை உனக்கு தெரியும் இல்லை, நானும் உங்க அப்பாவை வேலை செஞ்ச போதுப்பா, உங்க அப்பாவை இன்னைக்கு வரைக்கும் நான் எதுக்கு வியக்கிறேன் தெரியுமா? ஒரு டியூன் போடுவதற்கு இன்றைக்கு வருகிற இசையமைப்பாளர்கள் 4 நாள் 5 நாள் கேட்கிறார்கள், 10 நாள் எடுத்துக் கொள்கிறார்கள் ஒரு டியூன் போடுறதுக்கு, பல்லவி போடுறதுக்கு. எனக்கு தெரிந்து ஹார்மோனியத்தின் மீது உட்கார்ந்தால் மெட்டு வராமல் ஒரு நாள் கூட இளையராஜா எழுந்து போனதில்லை. மெட்ட முடிக்க போனது. காதல் ஓவியம் விஜிபியில உட்கார்ந்துட்டு 7 டியூன் ஒரே நாள்ல போட்டார். நான் 2 நாள் எழுதி முடிச்சேன். காதல் ஓவியம். சிந்து பைரவி 1 வாரம், முதல் மரியாதை 5 நாள், இவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு பாட்டு போடுறதுக்கு 1 வருஷம் எடுத்துக்கிறீங்களா? அந்த படம் ஓட போறதோ 3 நாள். 3 நாள் படத்துக்கு 300 நாளா டியூன் போடுவீங்க. யுவன், காலம் விரைகிறது. ஒவ்வொரு சனத்தை விட்டுவிடாது. ஒவ்வொரு சனமும் இழந்தால் மீண்டும் பெற முடியாதது மானமும் காலமும் தான். இந்த 2ஐ மட்டும் இழந்தால் பெற முடியாது. மானம், காலம் 2ஐயும் பெற முடியாது. நான் வந்தவுடனே எப்படி முடிவு செய்யணும்னா, 2 மடங்கு வேலை செய்வது முடிவு பண்ணேன்.
ஏன்னா வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இருப்போம் ஒரு 80 வருஷம் இருப்போம்னு வச்சுங்க, 160 வருஷத்துக்கு வேலை செய்யறது எப்படின்னு திட்டம் போட்டேன். 160 வருஷத்துக்கு வேலை பார்த்துட்டா 2 வாழ்க்கை வாழ்ந்தலாம்ல. 2 பிறவி, இன்னொரு பிறவியின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. பல பேருக்கு இந்த பிறவியின் மீதே நம்பிக்கை இல்லை. நான் ஒரு பிறவிதான் உண்டு என்று நம்புகிறவர். ஆனால் 2 பிறவிக்குரிய பணிகளை செய்து விட வேண்டும் என்று துடிக்கிறவர். காலத்தை விட்டு விடாதீர்கள். இந்த வருஷம் நானும் யுவனும் சேர்ந்து 4 படங்கள் செய்கிறோம் இந்த ஆண்டு. இது ஒரு புதிய இளமையை தமிழுக்கு கொடுத்து வரலாம் என்று ஆசைப்படுகிறோம். இவன் கொஞ்சம் ஒத்துழைக்க வேண்டும். என் வயதுக்கு இணையாக நீங்கள் வேலை செய்ய வேண்டும். இவர் ஒரு குழந்தை, நெஞ்சில கள்ளமில்லாத ஒரு குழந்தை. இவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவரை பத்தி ஒரு சம்பவம் சொல்லி விடைபெறுகிறேன். ஒரு நாள் இளையராஜா ஒரு கார் வாங்கினார் புதுசா. அவர் வீட்டுல கார் வாங்கினோமே, வாங்க எல்லாரும் பீச்சுக்கு போகலாம் அப்படின்றாரு. வீட்டுல பீச்சுக்கு போகலாமா அப்படின்னு என்ன கூப்பிட்டாரு. நானும் வர்றேன்னா நான் முன் சீட்ல உட்காந்துக்கிட்டேன். டிரைவர் முன் சீட்ல, நான் டிரைவர் முதல்ல. ஒரு குட்டி காரு. பின்னால இளையராஜாவும் இளையராஜா சம்சாரமும், அந்த அம்மா, அந்த சகோதரி ஜீவா, நம்ம மறக்கவே முடியாது. அவரோட பண்பான சகோதரி உட்கார்ந்துருந்தாங்க. என்கிட்ட இடைஞ்சலா இருக்குன்னு ஒரு பையனை தூக்கி என் மடியில வச்சாங்க. அவங்களுக்கு காதலர்களுக்கு இடைஞ்சலா இருக்காங்க. என் மடியில தூக்கி உட்கார வச்சாங்க. நான் உட்கார வைக்கிறேன். மிஸ், இந்த குழந்தை திமிருது. ஒரு 2 வயசு இருக்கு, 2.5 திமிருது. என் மடியில உட்கார மாட்டேங்குது. என் மடி பத்தலை. அது கதிக்குது. இங்க ரொம்ப தொந்தரவு பண்றாங்க பையன். இந்த தூக்கி பின் சீட்டை தூக்கி கொடுத்தேன். அவன் தான் அந்த பையன். அன்றைக்கு பின் சீட்டில் தூக்கி கொடுத்த பையன் இன்னைக்கு முன் சீட்ல உட்கார்ந்துருக்கான். இன்னும் வளமான உழைக்க வாய்ப்பு ரொம்ப வாய்ப்பு. எல்லா காலத்தையும் வாய்ப்பு எல்லாருக்கும் வந்து விடாது. வாய்ப்பு உள்ள காலத்தில் 2 மடங்கு 3 மடங்கு வேலை செஞ்சிடணும். அமீர், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் இவ்வளவு பேச வேண்டும் என்று நான் நினைத்து வரவில்லை. உங்கள் பேச்சு என்னை தூண்டியது, உங்கள் கதை என்னை தூண்டியது, நண்பர்களின் ஆர்வம் என்னை தூண்டியது. சந்தான தேவன் வெற்றி பெறும், இது ஆர்வம் அல்ல. அந்த கதை எனக்கு தந்த நம்பிக்கை. நான் ஒலிபெருக்கி முன்னால் பொய் சொல்வது ஒரு பெரிய தேச துரோகம். ஒலிபெருக்கி முன்னால் பொய் சொல்கிறவர்களை கணக்கெடுத்து பார்த்தால் நாடு தாங்காது. எனக்கு ஒரு ஆசை, இந்த ஒலிபெருக்கி கண்டுபிடிக்க வேண்டும். பொய் சொன்னால் ஷாக் அடிக்கிற ஒலிபெருக்கியை கண்டுபிடித்தால் நாட்டில் ரொம்ப பேர் மேடை விழுந்து விடுவார்கள். ஆனால் இந்த படம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. காரணமே இந்த கதை தந்திருக்கிறார். நீங்க சொன்னீங்க அமீர், இங்க பாருங்க, ஒரு விஷயம் சொல்றேன். இந்த விஷயம் முக்கியமான விஷயம். எந்த கலைஞனாக இருந்தாலும் தமிழகத்தில் நிறைய இயக்குநர்கள் வருகிறார்கள், நிறைய புதிய சக்திகள் வருகின்றன. அவர்களுக்கு ஒரு வார்த்தை, உங்கள் நெஞ்சில் அறையாத எதையும் கலை செய்யாதீர்கள். இவ்வளவுதான் சிம்பிள். உங்க நெஞ்சில் அரைஞ்சிருக்கணும் ஒரு சம்பவம். அது வாழ்க்கையா இருக்கலாம், படிச்சிருக்கலாம், பார்த்து இருக்கலாம், கேட்டு இருக்கலாம். உங்கள் நெஞ்சில் அறையாத எதையும், உங்கள் உடம்பின் வழியாக அனுபவம் பதிவு செய்யாத எதையும் நீங்கள் கலை செய்யாதீர்கள். அந்நியமாகிறதெல்லாம் கண்ணியம் இல்லாமல் போய்விடுகிறது. உங்கள் உதரத்தில் இருந்து நெஞ்சில் இருந்து வாழ்வில் இருந்து சம்பவங்களில் இருந்து உங்களுடைய அவமானத்தில் இருந்து உங்கள் வெற்றியில் கண்ணீரில் தோல்வியில் இருந்து உங்கள் தகப்பன், பாட்டன், மாமன், மாமி, அத்தை, சித்தி, இவர்கள்ட்ட இருக்கிற கலை, இவர்கள் வாழ்வில் இருக்கிறது சினிமா. அதை தோண்டி எடுத்து கலை செய்யுங்கள். தமிழ் சினிமா வாழும், வாழ வேண்டும். வணக்கம்.